ஸ்மிருத்தியதிகரணம் அப்படின்னு விஷயம் போட்டிருக்கு. அது ஸ்மிருதேஷ்ட அப்படின்னு ஒரு சூத்திரம் வருதுங்கிறதுனாலே அதை முதல் அத்தியாயத்தில் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூத்திரமாக அவர் சொன்னார். ஆனால் அது இல்லை, அதை நான் வேண்டான்னு சொல்லலை, அதையும் வேண்டாம் சொல்லலாம். ஆனால் அதிகரணம் அப்படின்னு சொல்லும்போது சூத்திரத்தில் எந்த ஒரு பதம் ஆரம்பத்தில் இருக்கோ அந்த பதத்தை வச்சு அதிகரணத்துக்கு பேர் கொடுத்துருவார். பிரம்மசூத்திரத்தில் 2வது அத்தியாயத்தில் முதல் அதிகரணம், முதல் சூத்திரம் ஸ்மிருத்தியனவகாச தோஷப்பிரசங்க இது சேன்னா அந்நியஸ்மிருத்தியனவகாச தோஷப்பிரசங்கா அப்படின்னு ஒரு சூத்திரம். இதில் ஸ்மிருதி அப்படின்னு ஆரம்பம் இருக்கோ இல்லையோ, அதனால் இதுக்கு ஸ்மிருத்தி அதிகரணம்னு பேர். ஏன் இதுக்கு ஸ்மிருத்தி அதிகரணம் அப்படின்னு பேருன்னு கேட்டால், ஸ்மிருத்தின்னு சூத்திரம் ஆரம்பிக்கிறது. பல அதிகரணங்களுக்கு பூர்வமீமாம்சையிலையும் இப்படி தான், அந்த சூத்திரத்தில் இருக்கக்கூடிய முதல் பதம் இருக்கே அதை வச்சு பேர் வச்சுருவார். பிரம்மசூத்திரத்தில் ஆதராத் அலோபகான்னு ஒரு சூத்திரம் வரும். 2 சூத்திரம். அதில் ஆதராத் அலோபகாங்கிறது பூர்வபக்ஷம், உபஸ்திதேத தத்வச்சனாத்ங்கிறது அங்கே சித்தாந்த சூத்திரம். ஆனால் அந்த அதிகரணத்துக்கு என்ன பேர் தெரியுமா? ஆதராதிகரணம் அப்படின்ட்டு. அப்படி ஒரு சில இடத்துல நமக்கு சூத்திரத்தில் உள்ள பதத்தை வச்சுன்னு சொல்ல மாட்டா. இப்போ தேவதாதிகரணம்னு சொல்கிறான், அங்கே சூத்திரத்தினுடைய பதத்தை வச்சுன்னு சொல்லலை. ஆக இங்கே ஸ்மிருத்தியதிகரணம்ங்கிறது இதுதான். இங்கே உள்ள விஷயம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். பிரம்மசூத்திரத்தில் வியாசாச்சாரியால் 4 அத்தியாயம் பண்ணியிருக்காளோ, 4ஆக பிரிச்சிருக்காளோ இல்லையோ. இது எதை வச்சு 4ஆக பிரித்தாள் அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஒரு யோஜனை பண்ணி தான் அந்த விபாகத்தை ஏற்படுத்தியிருக்கா. இது மீமாம்சா சாஸ்திரம்தான். இது பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறது என்ன மீமாம்சா சாஸ்திரம்? வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம். வேதாந்தங்கிறது உபனிஷத்து. இந்த உபனிஷத்து வாக்கியங்களை விசாரம் பண்ணி சந்தேகம் வர இடத்துல, இப்படியா அப்படியா அப்படிங்கிற சந்தேகம் வர இடத்துல இப்படி வச்சுண்டா என்ன அப்படி வச்சுண்டா என்னங்கிறது நன்றாக விசாரம் பண்ணி எந்த பட்சம் சரியானது அப்படின்னு தீர்மானம் பண்ணக்கூடிய சாஸ்திரம்தான் மீமாம்சா சாஸ்திரம்னு சொல்லப்படுறது. அப்படி வந்திருக்கிற சாஸ்திரத்தில் பூர்வமீமாம்சா சாஸ்திரங்கிறது கர்மகாண்டத்தை பற்றின விசார சாஸ்திரம். அது ஜைமினி மகர்ஷி எழுதினது. அவர் வேதாந்தத்துக்கு வரல, கர்மகாண்டத்தோடு முடிச்சுன்னு விட்டார். இங்கே வேதாந்தத்துக்காக ஜைமினிக்கு குரு பாதராயணர் வியாசர் அவர் சாஸ்திரம் எழுதியிருக்கார் சூத்திர ரூபமாக. இதைத்தான் நாம் சாரீரக மீமாம்சா சாஸ்திரம்னு சொல்கிறோம். 4 அத்தியாயம் கொண்டது. முதல் அத்தியாயத்தில் சமன்வயாத்தியாயம்னு பேர். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சந்தேகம் வரக்கூடிய வேதாந்த வாக்கியங்களை எடுத்து விசாரித்து பார்த்து இந்த வாக்கியமானது பிரம்மத்தை சொல்கிறதா வேறு எதையாவது சொல்கிறதா அப்படிங்கிறத விசாரித்து தீர்மானம் பண்ணுறது. இதுதான் முதல் அத்தியாயத்தினுடைய விஷயம். அதில் தீர்மானமானது வேதாந்தம் சர்வ ஜகத்துக்கும் காரணமாக பிரம்மந்தான் இருக்குது, பிரம்மத்திலேருந்து தான் சர்வ ஜகத்தும் உண்டானது அப்படின்னு சொல்கிறதுன்னு தீர்மானம் பண்ணி கொடுத்தார். வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தத்தை தீர்மானம் பண்ணுறச்சே நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், உபனிஷத் வாக்கியங்கிறதுன்னு உபனிஷத்து அப்படி நீளமாக போயிட்டே இருக்குது. அதில் நடுப்புறதான் நமக்கு சந்தேகம் வருது. அப்போ முன்னாடி பின்னாடி என்ன இருக்குதுன்னு பூர்வோத்தர சந்தர்ப்ப ஆலோசனம். முன்னாடி சொன்னது என்ன பின்னாடி சொன்னது என்ன அதெல்லாம் கோத்து பார்த்தா தான் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். இது உபனிஷத்தில் மாத்திரம் இல்லை, நாம் பேசுகிறச்ச கூட நம்ம முன்னாடி பின்னாடி விஷயம் சொல்லாமல் நடுப்புற ஒரு வாக்கியத்தை கொடுத்து சொன்னால் ஒன்றுமே புரியாது. அதனால் அப்படி தான் பார்க்கணும். அப்படி பார்க்கறச்ச சந்தேகம் வர இடத்துல எப்படி தீர்மானம் பண்ணணும் அப்படிங்கிறத சமன்வயாத்தியாயத்தில் பண்ணி கொடுத்து விட்டார். இப்போ அவிரோதாத்தியாயங்கிறது இது என்ன அப்படின்னு கேட்டால், பூர்வோத்தர சந்தர்ப்பத்தை வச்சு நீ வாக்கியார்த்தம் சொல்லி கொடுத்துட்ட, ஆனால் அதுக்கு மற்ற கிரந்தத்தினுடைய விரோதம் வருதே, அதில் சொன்ன விஷயத்துக்கு யுக்தி விரோதம் இருக்கே அப்படின்னு ஆக்ஷேபம் வருது.
மற்ற கிரந்தங்களுக்கு விரோதமாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு 2 அதிகரணம். யுக்திகளுக்கு விரோதமாக இருக்குது, பல யுக்திகளுக்கு நீங்கள் சொன்ன சமன்வயம் சரியாக வரமாட்டேங்கிறதுன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 10-15 அதிகரணங்கள், நிறைய அதிகரணங்கள் இருக்குது. ரெண்டாவது இப்படி விரோதம் வருதேன்னு கேட்டு அந்த விரோதத்தை பரிகாரம் பண்ணுறதுக்காக வந்த அத்தியாயம் அவிரோதாத்தியாயம். முதல் பாதத்தில் ஸ்மிருதி நியாய விரோத பரிகாரா அப்படின்னு பாஷிகாரர் சொல்லுவார். ஸ்மிருதின்னு சொன்னால் வேற ஒரு கிரந்தம், அந்த கிரந்தத்துக்கு விருத்தமாக இருக்குது நீங்கள் சொன்ன சமன்வயம் வேதாந்தார்த்தம் அப்படின்னு சொன்னால் அந்த விரோதத்தை பரிகாரம் பண்ணுறது. லோக பிரசித்தமான யுக்திகளுக்கு விருத்தமாக இருக்குது நீ சொன்ன சமன்வயம் அப்படின்னு சொல்கிறத பரிகாரம் பண்ணுறதுக்கு மற்ற அதிகரணங்கள். 2வது பாதத்தில் அவிரோதாத்தியாயத்தில் 2வது பாதத்துக்குள்ளே பார்த்தோன்னா அங்கே அது கொஞ்சம் வித்தியாசமான பாதம். வேதாந்தார்த்தம் சொன்னத்துக்கு விரோதம் வந்ததா இல்லையான்னு அங்கே விசாரிக்கலை. ஆனால் எதெல்லாம் விரோதத்தை நமக்கு ஏற்படுத்துகிறதோ, விரோதிகளாக தெரிகிறதோ அந்த ஸ்மிருதிகள் அந்த சாஸ்திரங்கள் அதெல்லாம் எப்படி இருக்குது, அது சரியாக தான் சொல்கிறதான்னு அதை விசாரித்து பார்க்குறார். வேதாந்த விசாரம் இல்லை அது. வேதாந்தத்துக்கு விருத்தமாக இருக்கக்கூடிய மற்ற சாஸ்திரங்கள் இருக்கு, அதை விசாரித்து பார்க்குறார். அது நம்ம நம்பலாமா, அது கரெக்டு, அதுக்கு விருத்தமாக இருந்தால் இதை மாற்றிக்கணுங்கிறது உண்டா அப்படிங்கிறதுக்காக அதை விசாரித்து பார்த்து அது சொல்லக்கூடிய நியாயங்கள் படியே அது சரியா இல்லை அப்படின்னு நிரூபணம் பண்ணுறார். இது எதுக்காக நிரூபணம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இதை நிரூபணம் பண்ணிவிட்டால் மறுபடியும் அந்த சாஸ்திரத்தை கொண்டு நீ வேதாந்தார்த்தம் சொன்னது அதுக்கு விரோதமாக இருக்குதுன்னு யாரும் கேட்க மாட்டானோ இல்லையோ, இந்த சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த சாஸ்திரம் சொன்னது சரியில்லை அப்படின்னு சொன்னது. 3வது 4வது அத்தியாயங்களில் பார்த்தா ஸ்ருதிகளுக்கே பரஸ்பரம் விரோதம் இருக்குதுன்னு தெரியுது. அப்படி தோன்றது நமக்கு. இங்கே ஒரு மாதிரியாக இந்த உபனிஷத்தை பார்த்தா ஒரு மாதிரியாக சொல்லியிருக்கு, அதுக்கு நேரு விரோதமாக இன்னொரு உபனிஷத்தில் சொன்ன மாதிரி தெரிகிறது. சின்ன உதாரணம் பார்த்தோன்னா, இந்த ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டுன்னு தைத்திரிய ஸ்ருதியில் சொல்கிறது. ஆனால் சாந்தோக்கியத்தை பார்த்தோன்னா அது ஆகாசத்துலேருந்து ஆரம்பிக்கலை, தேஜஸ்லேருந்தே ஆரம்பிச்சிருக்கு. தேஜஸ் தான் முதல்ல உண்டானது, அதுக்கப்புறம் ஜலத்துலேருந்து அன்னம் பூமி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த சிருஷ்டி கிரமத்தில் வித்தியாசம் வந்துடுத்தே, விரோதமாக இருக்கே அப்படின்னு பரஸ்பரம் ஸ்ருதிக்கே விரோதம் இருக்கே அப்படிங்கிறத சொல்லி அந்த விரோதத்தை பரிகாரம் பண்ணுறது 3வது 4வது பாதங்கள்னு இப்படியாக அவிரோதாத்தியாயம் இருக்குது. இப்போ நமக்கு முதல் பாதத்தில் முதல் அதிகரணம் ஸ்மிருத்தியதிகரணம். இதில் என்ன விரோதம் வந்ததுங்கிறத நம்ம பார்ப்போம். என்ன சொல்வார்னா, இங்கே முதல்ல சாங்கிய ஸ்மிருதியை எடுத்துக்கிறார். சாங்கிய தரிசனம் அப்படின்னு நம்ம ஒரு இது சொல்கிறோம் இல்லையா, சாங்கியர்கள்னு இவாளுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அந்த சாஸ்திரத்தை ஏற்படுத்தினவர் மகர்ஷி கபிலர்னு சொல்கிறார். கபிலாச்சாரியர்னால ஏற்படுத்தப்பட்டது இது. அவர் சொன்ன சில தத்துவங்கள், அவர் சொன்ன யுக்திகள், அதையும் நம்ம வேதாந்தத்தில் சொன்ன விஷயத்தையும் பார்த்தா சேர மாட்டேங்கிறது. இந்த பிரபஞ்சமானது எதுலேருந்து உண்டானது அப்படின்னு கேட்டால் பிரம்மத்திலேருந்து உண்டானது அப்படின்னு சொல்கிறதா வேதாந்தம்? அவள் அப்படி சொல்லலை. பிரபஞ்சம் எதுலேருந்து வந்ததுன்னு கேட்டால் பிரகிருதி பிரதானம்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து வந்ததுன்னு சொன்னான். பிரதானத்திலேருந்து உண்டானது. அதை எதை வச்சு சொன்னேன் அப்படின்னு கேட்டால் யுக்தியும் இருக்குது, எங்கள் சூத்திரக்காரரும் அப்படி தான் சொல்லியிருக்கார். பிரகிருத்திலேருந்து தான் எல்லாம் வந்ததுன்னு அவர் சொல்லிட்டார். ஒன்று, பிரகிருதிங்கிறது 3 குணங்கள் கொண்டது. அந்த 3 குணங்கள், பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய குணங்கள் அதனுடைய காரியமான பிரபஞ்சத்திலையும் நமக்கு தெரியுறது, அனுவர்த்தி ஆகிறது. லோகத்தில் பார்க்கக்கூடிய எந்த வஸ்துவாக இருந்தாலும் அது 3 குணங்களை கொண்டதாகத்தான் இருக்குதுன்னு நாம் கண்டுபிடிக்கலாம்.
எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னா, ஒரு வஸ்துவை பார்த்து ஒருத்தனுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஒருத்தனுக்கு துக்கமாக இருக்குது, ஒருத்தனுக்கு ஒரே மோகமாக இருக்குது, புரியல அப்படின்னு இருக்குது. அப்படிங்கிறத பார்த்தால் அந்த வஸ்து 3 குணங்கள் கொண்டதாக இருக்குது அப்படிங்கிறத இதை வச்சு கண்டுபிடிக்கலாமா? அந்த வஸ்து சரியில்லைன்னு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தினசாக தெரியறது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், வஸ்துவில் வந்து 3 குணம் இருக்குது, ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு குணம் தெரிகிறது. இந்த யானையை பார்க்குறச்ச சொல்கிற அளவு இல்லையோ, ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பக்கமாக பார்த்து ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது யானைன்னு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி புரிஞ்சுண்டான்னு. அப்போ அந்த விதமாக வஸ்துவை மனுஷன் புரிஞ்சுக்கிறான்னு சொல்கிறார். ஆனால் அந்த விஷயத்தை பல பேர் கண்டிச்சுட்டா. இது வஸ்துவுடைய தோஷம் இல்லை, அது பலவிதமாக புரிஞ்சுட்டதுன்னு புரிஞ்சுக்கிறவனுடைய தோஷம். இதை வச்சு வஸ்து இப்படித்தான் நீ எப்படி தீர்மானம் பண்ணுறது இல்லையா? இந்த திருஷ்டாந்தத்தில் யானையை வந்து இவெல்லாம் சரியாக பார்த்துக்க முடியல, அப்படி தெரிஞ்சுக்க முடியலேங்கிறதுக்காக அது யாருடைய தோஷம்? யானையுடைய தோஷம் இல்லையே, இவாளுடைய தோஷம் தானே. இதை வச்சு நீ வந்து வஸ்துவில் 3 குணங்கள் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்டால், அதுக்காக அவர் யுக்தி சொல்கிறா. இவாளுக்கு வரக்கூடிய ஞானம் இருக்கே, அந்த ஞான அந்தःகரணம் புத்தியால் வர வேண்டியது தானே. அந்த புத்தியில் இந்த 3 குணம் இருக்க கண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான ஒரு அனுபவம் ஏற்படுறது, விஷயத்தை பற்றின அனுபவம் ஏற்படுறது. புத்தியில் 3 குணங்கள் இருக்கட்டும், ஆனால் அந்த குணம் எல்லாருக்கும் இருக்கோ இல்லையோ, அப்போ ஏன் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான காரியத்தை பண்ணுறது அப்படின்னு கேட்டால், புத்தி வெறும் புத்தி இந்த காரியத்தை செய்யலை, அதோடு சேர்ந்து பாக்கியமான விஷயமும் அதுக்கு ஒரு ஹேத்துவாக இருக்குது. ஆக புத்தி எப்படி ஒரு காரணமோ அதே மாதிரி அதனுடைய பாக்கிய விஷயங்களும் அதுக்கு காரணமாக இருக்கிறதுனாலே அதுலேயும் 3 குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத யுக்தி புரஸ்தரமாக அவள் சொல்கிறான். இதை வச்சு பிரம்மத்துக்கு குணமே இல்லாத நிர்குண பிரம்மத்துக்கு ஜகத்காரணத்துவம் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறான், தவறு. ஏன்னு கேட்டால், பிரபஞ்சம் 3 குணங்கள் கொண்டதாக இருக்குது, அதுக்கு காரணம் குணமே இல்லாததாக இருக்குது, பொருத்தமே இல்லையே, எப்படி இந்த மாதிரி காரியகாரண பாவம் வர முடியும்? ஆக உபனிஷத் சொன்னது சரியில்லை அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு அம்சம். இன்னொரு அம்சம் என்னன்னு கேட்டால், ஆத்மஸ்வரூப விஷயத்தில் பெரிய விப்ரதிபத்தி. ஆத்மா ஒன்றுன்னு அத்வைத்தம், இதுதான் சித்தாந்தம்னு உபனிஷத்து சொல்லிக் கொடுக்குறது. ஆனால் சாங்கிய சாஸ்திரப்படி ஒவ்வொரு சரீரத்திலையும் ஆத்மா தனித்தனி, வேறு வேறு ஆத்மா இருக்கா அப்படின்னு பார்க்குறச்ச அவெல்லாம் துவைத்திகள், ஆத்மாக்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதமாக இருக்குது. இப்போ இந்த விஷயத்திலும் விரோதம் இருக்குது. சாங்கியால் வந்து தன்னுடைய மதத்தை வெறும் அவர் சொல்லிட்டார் அப்படின்னு அதனால் நான் ஒத்துக்கிறேன், அவர் அப்படி தான் எங்கள் வாத்தியார் சொல்லியிருக்கார் அதுதான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறது இல்லையா. கபிலர் சொன்ன விஷயத்தை யுக்திக்கு சரியாக வருதா இல்லையா அப்படிங்கிறத பரீட்சை பண்ணி பார்த்து யுக்திக்கு சரியாக வரத்துனால அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அப்படி இருக்கும்போது அவள் சொன்ன மதத்தை நாம் தவறுன்னு சடார்னு சொல்ல முடியாது. அதுக்கு விரோதமாக வேதாந்தத்தில் நீங்கள் சொல்லி கொடுத்த சமன்வயம் இருக்கிறதுனால ஒரு சமயம் இந்த வேதாந்தார்த்தத்தில் புரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு தவறு ஏற்பட்டிருக்கலாம். வேதாந்தத்தை அப்பிரமாணம்னு சொல்லலை, இந்த மாதிரி அதுக்கு தாத்பரியம் சொன்னது சரியில்லையோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். இந்த சந்தேகத்தை போக்கிறதுக்காகத்தான் முதல் அதிகரணம் ஸ்மிருத்தி அனவகாச தோஷப்பிரசங்க இது சே அப்படின்னு இந்த அதிகரணம் வருது. சாதாரணமாக பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தை வச்சுட்டு இந்த ஆக்ஷேபத்துக்கு நம்ம பதில் சொல்லிட முடியும். இதுக்கு நம்ம புதுசாக ஒரு அதிகரணம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. எப்படின்னு பார்க்கலாம். வேதம் அபௌருஷேயம். கபிலர் பண்ணின ஸ்மிருதி அப்படின்னு சொன்னால் அந்த கிரந்தம் வந்து அபௌருஷேயம் கிடையாது, அவர் பண்ணினது. அவர் தனக்கு எப்படி தெரிஞ்சதோ தான் தெரிஞ்சின்ற விஷயத்தை சூத்திரமாக எழுதி கொடுத்துருக்கார். வேதம் மாதிரி இல்லை. வேத விஷயத்தில் அபௌருஷேயத்துவம் சொல்கிறதுனால ஒரு புருஷனுடைய புத்திபூர்வகமாக எழுதப்படாததுனால புருஷனுடைய ஒரு தோஷங்கள்லாம் வேதத்துக்கு வந்து சேராது.
வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் கபில ஸ்மிருதி அப்படி இல்லை. கபிலர் ஒரு சமயம் தவறாக தெரிஞ்சுட்டு இருந்தார்னு சொன்னால் அவர் சொன்ன கிரந்தத்தில் அது அப்படியே வந்துடும். அதுவும் தவறாக தான் இருக்கும். இதம் ரஜதம் அப்படின்னு அந்த சுக்தியை பார்த்து ஒருத்தன் சொல்கிறான்னு சொன்னால் அவன் அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கான், அப்படி சொல்கிறான். அவன் தெரிஞ்சுட்டதே தப்பு, அதனால் அதை பார்த்து சுக்தியை போய் ரஜதம்னு சொல்கிறான். அப்படி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஆக பௌருஷேயமான கிரந்தங்களில் அந்த புருஷன் எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தா போல தான் அவனுடைய கிரந்தம் அமையும், அதனுடைய பிராமாண்யம் அமையும். அப்படி இருக்கிறச்சே அதுக்கு தௌர்பல்யம். ஸ்ருதிக்கும் அந்த ஸ்மிருதிக்கும் எங்கேயாவது விரோதம் வந்தது அப்படின்னு சொன்னால் பூர்வமீமாம்சை என்ன சொல்கிறது? ஜெய்மினி சொல்கிறார், விரோதே துவனபேக்ஷியம் சியாத் அசதி அனுமானம். வேதத்துக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் வந்தால் இந்த ஸ்மிருதியை பிரமாணமாக ஏற்றுக்கப்படாது அப்படின்னு. ஏன்னா இது தப்பு இருக்கலாம், அவருக்கு அப்படி தோணி இருக்குது, அவர் அந்த மாதிரி சொல்லி வச்சுருக்கார். வேதத்தில் சொன்ன விஷயம் அவருக்கு அந்த சமயத்தில் புரிக்காமல் போயிருக்கலாம். ஆக அதுக்கு விருத்தமாக இருந்தால் எடுத்துக்க முடியாது, பிரமாணம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அது போருமே எங்கே? உபனிஷத்தில் சொல்லப்பட்ட அர்த்தத்துக்கு விரோதமாக கபிலருக்கு சொல்கிறதுக்கு என்ன ரைட் இருக்குது? கபிலர் சொன்னார்னா உபனிஷத் விருத்தமாக இருக்கிறதுனால அவர் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு போடலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு என்ன பதில் சொல்கிறா? அப்படி இல்லை, இங்கே நம்ம இன்னொரு நியாயத்தை வச்சுட்டு பார்க்கணும், அதனால் இங்கே சந்தேகம் வரும். எப்படி சந்தேகம் வருதுன்னு கேட்டால், லோகத்தில் பிரசித்தமான யுக்திகளை கொண்டு தான் சொன்ன சித்தாந்தம் கரெக்டு அப்படின்னு ஸ்தாபிக்கிற சாங்கியா. அவள் ஸ்ருதியை அடிப்படையாக வச்சுட்டு இருக்கான்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஸ்ருதியே அந்த கபிலரை பற்றி என்ன சொல்கிறதுன்னு பார்த்தோன்னா, கபிலரை சர்வஜராக ஸ்ருதி வர்ணிக்கிறது. அவர் பிறக்கும்போதே அந்த பரமேஸ்வரன் அந்த கபில மகர்ஷியை ஞானத்தை கொடுத்து நிரப்பியிருக்காராம். அவனை சர்வஜராக சிருஷ்டி பண்ணியிருக்கார். ஆக ரிஷிம் பிரசூதம் கபிலம் யஸ்தமக்ரே ஞானைர் பிபர்த்தி அப்படின்னு. ஞானைர் பிபர்த்தினா அவ்வளவு தத்துவஞானத்தை போட்டிருக்கார். அப்போ அவர் சொன்னது எப்படி தப்பாகும்? ஸ்ருதியை ஒத்துக்கிறதே கபிலர் சர்வஜர் அப்படின்னு. அதனால் அவர் சொன்னதை தப்புன்னு சொல்கிறதுக்கு முடியாது. நேரடியாக ஸ்ருதி சொல்லியிருக்கு, அதுக்கு விரோதமாக இது இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டையும் சரின்னு சொல்ல முடியுமான்னா ரெண்டையும் சரின்னு சொல்ல முடியாது. அனுஷ்டான விஷயத்தில் இந்த மாதிரி வந்தால் அப்போ விகல்பம்னு சொல்லுவோம். இப்படி இதில் சொல்லியிருக்கு, அதில் அப்படி சொல்லியிருக்கு, இப்படியாவது பண்ணலாம் அப்படியாவது பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இது அனுஷ்டான விஷயம் கிடையாது, இது தத்துவ விஷயம். இப்படியாவது இருக்கலாம் அப்படியாவது இருக்கலாங்கிறது இங்கே நடக்காது. ஏதாவது ஒன்று சரி இன்னொன்று தவறுன்னு தான் சொல்ல முடியாது இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, வேதாந்த வாக்கியத்துக்கு நீ அர்த்தம் சொல்கிற விதம் தப்புன்னு நான் சொல்கிறேன். கபிலர் என்ன சொன்னாரோ அதை அனுசரித்து வேதாந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு சாங்கியன் இங்கே பூர்வபக்ஷம் பண்ணுறான். கபிலர் சொல்கிறத வச்சுட்டு வேதாந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லலாமே, சொன்னால் விரோதம் இல்லாமல் இருக்குமே. விரோதத்தை பரிகாரம் பண்ணுறது தான் எனக்கும் வேலை. விரோதம் சொல்லணுங்கிறதுக்காக நான் வரல. பூர்வபக்ஷி கூட இந்த மாதிரி விரோதம் வராமல் இருக்கணுங்கிறத தான் அவனும் நினைக்கிறான். ஆக கபிலர் சொன்னத்தை அனுசரித்து வேதாந்த வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லலாமே அப்படின்னு கேட்குறான். நாம் திருப்பி கேட்கலாம், ஏன் கபிலர் சொன்ன வாக்கியத்துக்கே வேதாந்தத்துக்கு விரோதம் இல்லாமல் அர்த்தம் பண்ணலாமே, நீ ஒரு வியாக்கியானம் புதுசாக பண்ணலாமேன்னு கேட்டால் இல்லை. வேதாந்தம் எது இருக்கோ அதனுடைய அர்த்தத்தை கபிலருடைய இதுக்கு அனுகூலமாக நாம் வர்ணிக்கணுமே தவிர இதை அனுசரித்து கபிலருடைய கிரந்தத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, மாற்ற முடியாது. ஏன்னா யுக்தி புரஸ்தரமாக அவள் தன்னுடைய அர்த்தத்தை சொல்லிட்டா. வேதாந்தத்தில் அது இல்லை. யுக்தியோடு ஒரு விஷயத்தை சொல்லிட்டான்னா அது மனசில் நன்னா பறிஞ்சிடும். ஆக அதுக்கு பிராதானியம் இருக்குது, அதை அனுசரித்து தான் நாம் இதை சொல்லணும். அது மாத்திரம் இல்லை,
ஸ்ருதியுடைய அர்த்தமானது ரொம்ப ரகசியமானது, கூடமானதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நாம் எதை உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த சர்வஜனால மகர்ஷிகள்லாம் இருக்காளே, அவள் சொல்லி கொடுத்த ஸ்மிருதி கிரந்தங்கள் இருக்குது, ஸ்மிருதி புராணங்கள்லாம் இருக்குது. இதை அனுசரித்து தான் ஸ்ருதியுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா. அதுக்காக தான் அந்த கிரந்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயே அப்படின்னு சொல்லியிருக்கு. நாமளாக ஒரு அர்த்தத்தை சொன்னோன்னா அது சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் மகர்ஷிகள் இதிஹாசத்திலையும் புராணத்திலையும் மகர்ஷிகளுடைய கிரந்தங்களை வச்சுட்டு நாம் வேதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த விதத்தில் பார்க்குறச்சே கபிலர் சொன்னத்தை அனுசரித்து அதுக்கு விரோதம் இல்லாமல் வேதாந்தத்துக்கு அர்த்தம் சொல்வது நியாயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஆக ஸ்மிருதியை அனுசரித்து வேதாந்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும். இதுதான் இங்கே வந்த பூர்வபக்ஷம். இந்த பூர்வபக்ஷத்துக்கு பதில் சொல்கிறச்ச சித்தாந்தத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏன் கபிலருடைய ஸ்மிருதியை அனுசரித்து இது வேதாந்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னு சொல்கிற? இல்லை அப்படி சொல்லலைன்னா ரெண்டுக்கும் விரோதம் வருதுங்கிறத தானே பார்க்குறேன். ஆனால் கபிலர் சொன்னத்தை அனுசரித்து நான் வேதாந்தத்துக்கு அர்த்தம் சொன்னேன்னா மன்வாதி ஸ்மிருதிகளுக்கு விரோதம் வந்துவிடும். வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கு ஸ்மிருதி விரோதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீயும் நினைக்கிறேன், நானும் நினைக்கிறேன். விரோதம் தெரிகிறது. அந்த விரோதத்தை பரிகாரம் பண்ணுறதுக்கு ஸ்மிருதியில் என்ன சொல்லியிருக்கோ அதை அனுசரித்து வேதாந்த வியாக்கியானம் பண்ணலாம்னு நீ நினைக்கிற. ஆனால் இப்படி சொன்னால் அதுக்காக விரோதத்தை இல்லாமல் பண்ணிட முடியாது. கபிலஸ்மிருதியை அனுசரித்து வேதாந்தத்துக்கு அர்த்தம் சொல்ல போனால் மனுஸ்மிருதிக்கு விரோதம் வந்துவிடும். இதை என்ன சொல்கிறார்? ஸ்மிருத்தி அனவகாச தோஷப்பிரசங்க இது சேன்னா அந்நியஸ்மிருத்தி அனவகாச தோஷப்பிரசங்கா அப்படி. இதுக்கு என்ன, இதில் அவகாச அனவகாசன்னு பதங்களை போட்டிருக்கார் சூத்திரக்கார். இந்த அனவகாச அவகாச அப்படிங்கிற இந்த ரெண்டுக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்லியிருக்கு. அவகாசம் அப்படின்னா சாவகாசமாக இருக்குதுன்னா இதுக்கும் அதுக்கும் விரோதத்தை பரிகாரம் பண்ண முடியும், விரோதம் இல்லை. அனவகாசன்னா விரோதம் இருக்குது, அதை வேற மாற்றி அர்த்தம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லணும். இந்த மன்வாதி ஸ்மிருதிகள் இருக்குது, அதே சமயத்தில் கபில ஸ்மிருதி இருக்குது. இந்த ஸ்மிருதிகளுக்குள்ளேயே பரஸ்பரம் விரோதமாக இருக்குது. மன்வாதி ஸ்மிருதிகள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் சிஷ்ட பரிகிரகீதமான ஸ்மிருதிகள். இந்த ஸ்மிருதிகள் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நாம் எப்படி இந்த உபனிஷத்துக்கு தாத்பரியம் சொல்லியிருக்கோமோ இதை அனுசரித்து மன்வாதி ஸ்மிருதிகள்லாம் போகிறது. ஸ்மிருதின்னு சொன்னால் மனுஸ்மிருதி ஒன்று, வியாசர் பண்ணின மகாபாரத ஸ்மிருதி, இது எல்லாமே ஸ்மிருதியில் சேரும். அப்போ ஒத்து போகக்கூடிய ஸ்மிருதிகளும் இருக்குது. வேதாந்தார்த்தத்தோடு ஒத்து போகாத ஸ்மிருதியை நீ காமிக்கிற, இப்போ கபில ஸ்மிருதியை. அப்போ ஸ்மிருதிகளுக்குள்ளேயே விரோதம் இருக்கே. அப்போ ஒரு ஸ்மிருதியை அனுசரித்து இன்னொரு ஸ்மிருதிக்கு அர்த்தம் சொல்ல முடியலையே, அப்போ என்ன பண்ணுவேன்? அந்த விரோத பரிகாரம் பண்ணியாகணுமே அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான் பூர்வபக்ஷி, மன்வாதி ஸ்மிருதிகளை நீ எனக்கு காமிக்காதே, அது தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்த ஸ்மிருதிகளே கிடையாது, அது தர்மத்தை போதிக்கிறதுக்காக வந்த ஸ்மிருதி. ஒரு மனுஷன் அவன் எந்த மாதிரி தர்மத்தோடு வாழ்க்கையை நடத்தணும், தர்மத்தை கடைபிடிக்கணும், அவனுக்கு என்னென்ன சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணணும், 4 ஆசிரமங்கள் வர்ணங்கள் இத்தியாதி விஷயங்களை நிரூபணம் பண்ணி அவளுடைய தர்ம நிரூபணம் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்மிருதிகள்லாம் வந்திருக்கு. ஆனால் கபிலர் சொல்லி கொடுத்த ஸ்மிருதி இருக்கே, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது அதுக்காக வரல, இது வெறும் தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்தது, மோக்ஷோபாயமாக தத்துவஞானத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்த ஸ்மிருதி. அந்த ஸ்மிருதிக்கு அந்த விஷயத்திலையும் பிராமாண்யம் கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் மொத்தமாக அப்பிரமாணம்னு ஆயிடும். இதுதான் ஒரு அனவகாசமாக. மன்வாதி ஸ்மிருதிகளுக்கு அப்பேற்பட்ட கஷ்டம் இல்லை. அது சொன்ன விஷயத்தில் தத்துவ விஷயத்தில் அது தப்புன்னு ஆனாலும் கூட
அனுஷ்டான விஷயத்தில் அது பிரமாணமாக தான் இருந்துகிட்ருக்கு. அதில் தான் அதுக்கு பிரதான தாத்பரியம். அதனால் சாவகாசம் நிரவகாசம் அப்படிங்கிற ஒரு நியாயத்தை கொண்டு பார்க்கறச்சே கபிலஸ்மிருதி மன்வாதி ஸ்மிருதிகளை விட பிரபலமானது. ஆக மன்வாதி ஸ்மிருதிகளை தூக்கீறி அதுக்கு இந்த அம்சத்தில் அதுக்கு பிராமாண்யம் கொடுக்காதே, அதை எடுத்துக்காதேன்னு சொன்னால் தத்துவ விஷயத்தில் அது சொன்னதை நம்ம ஏற்றுக்கக்கூடாது. கபிலஸ்மிருதியில் சொன்ன விஷயந்தான் ஏற்றுக்கணும். ஆக அதை அனுசரித்து வேதாந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போது இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதில் சொல்கிறார். ஸ்மிருத்யனவகாச தோஷப்பிரசங்க இது சேன்னா அந்நிய ஸ்மிருத்யனவகாச தோஷப்பிரசங்காத். இங்கே சொல்லக்கூடிய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டால், மன்வாதி ஸ்மிருதிகள் இருக்கே, அந்த ஸ்மிருதிகள்லாம் தர்மத்தை சொல்லிக் கொடுக்க வந்ததுங்கிறத நான் இல்லைன்னு சொல்ல போகிறதில்லை. ஆனால் தத்துவத்தை சொல்லிக் கொடுக்க வந்த அந்த பாகத்துக்கு தத்துவத்தில் தான் தாத்பரியமே தவிர அதை தாத்பரியம் இல்லைன்னு நீ சொல்லப்படாது. இப்படி சொல்கிறது எப்படி இருக்குதுன்னு கேட்டாக்க, தத்துவத்தில் சொல்கிறதுக்காக வந்தது இல்லை அப்படின்னு நீ எப்படி தீர்மானம் பண்ண முடியும்? தர்மத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்த பாகத்தை தர்மத்தில் தாத்பரியம் கொண்டதுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாகம் இருக்கே, அதை எப்படி நீ தத்துவத்தில் தாத்பரியம் இல்லைன்னு சொல்ல முடியும் ஒரு கிரந்தத்தில்? ஆக அதை இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிறதுனால ஈஸ்வரன்தான் ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல ஸ்மிருதிகள், மன்வாதி ஸ்மிருதிகள் இருக்கே, இதுகளுடைய தாத்பரியத்தை நீ மாற்ற முடியாது. அந்த மாதிரி எங்கே இருக்குது ஸ்மிருதி, என்னென்ன ஸ்மிருதி வாக்கியங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் வரிசையாக சொல்லிட்டு வர்றார். தா உதாஹரிஷ்யாமஹா எத்தத் சூக்ஷ்மம் அவிஜ்ஞேயம் அப்படின்னு பரமாத்மஸ்வரூபத்தை ஆரம்பித்து அந்த சூக்ஷ்மம் அவிஜ்ஞேயம் நமக்கெல்லாம் தெரியாத சூக்ஷ்மமான ஸ்வரூபம் சஹி அந்தராத்மா பூதானாம் க்ஷேத்ரஜ்ஞேதி கத்தியதே. சர்வ பிராணிகளுக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியது அது. க்ஷேத்ரஜன்னு சொல்லக்கூடிய ஜீவனாகவும் அதுதான் இருக்குது. தஸ்மாத் அவ்யக்தம் உற்பன்னம் திரிகுணம் த்விஜசத்தமா. நீ சொல்லக்கூடிய அந்த பிரகிருதி 3 குணம் அப்படிலாம் சொல்கிறியே, அந்த பிரகிருதி கூட இந்த பரமபுருஷனிடத்துலேருந்து தான் வந்திருக்கு, அதுலேருந்து உண்டானதுன்னு வேறு சொல்லிட்டு அவ்யக்தம் புருஷே பிரம்மன் நிர்குணே சம்பிரலீயத்தே அப்படின்னு சொல்கிறது. எங்கேருந்து வந்ததோ அங்கேயே அது அடங்கிறது. அப்போ இதை என்ன சொல்கிறது இந்த ஸ்மிருதி? எல்லாத்துக்கும் மூல காரணமாக பரமாத்மாவை சொல்கிறது என்னாச்சு. அத்தச்ச சங்கேபமிமம் ஸ்ருணுத்வம் நாராயண சர்வமிதம் புராணः ச சர்க்ககாலே ச கரோதி சர்வம் சம்ஹாரகாலே ச ததத்தி பூயः. நாராயணன்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மஸ்வரூபம் சிருஷ்டி காலத்தை சிருஷ்டியை பண்ணுறது, சம்ஹார காலத்தை சம்ஹாரத்தை பண்ணுறது. இதுதான் இங்கே தாத்பரியம்னு சங்கேபமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டார். அப்போது இதனுடைய தாத்பரியத்தையும் மாற்ற முடியாது. பகவத்கீதையில் அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதா பிரபவா பிரளயஸ்ததான்னு சுவாமி சொல்கிறார். நான் தான் இந்த சம்பூர்ண பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிறதுக்கும் நான் தான் காரணம், சம்ஹாரத்துக்கும் நான் தான் காரணம்ன்றார். ஆபஸ்தம்பர் மகர்ஷி அவர் தன்னுடைய சூத்திரத்தில், தர்மசூத்திரத்தில் சொல்கிறார், தஸ்மாத் காயாக பிரபவந்தி சர்வே சமூலம் சாஸ்வதிகஸ்ஸ நித்யா. அந்த பரமேஸ்வரனிடத்துலேருந்து தான் நாம் பார்க்கக்கூடிய காயங்கள்னால் சரீரங்கள் எல்லாம் அதுலேருந்து தான் வந்திருக்கு. அவர் தான் சர்வ ஜகத்துக்கும் மூலமானவர். அவர் நித்தியம், அவருக்கு உற்பத்தி கிடையாது, அதே சமயத்தில் விகாரமும் கிடையாது, சாஸ்வதிகா அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இது எந்த இப்போ பிரகிருத்தியை காரணம்னு வச்சுருந்தா முடியுமோ? முடியவே முடியாது. ஏன்னா பிரகிருதிங்கிறது சாஸ்வதமாக இருக்கக்கூடியது இல்லை, அது பரிணாமத்தை அடைஞ்சுட்டே இருக்கக்கூடியது. பிரகிருத்தின்னு ஒன்று இருக்கும், ஆனால் அப்போ ஒரு மாதிரியாக இருக்கும், இப்போ ஒரு மாதிரியாக இருக்கும், அது விகாரத்தை அடைஞ்சுட்டே பரிணாம நித்தியம்னு சொல்லுவாள். ஆக பலவிதமான பரிணாமத்தை அடைஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிரகிருத்தியை காரணமாக ஏற்றுக்க முடியாதுன்னு இவர் சொல்கிறார். சாஸ்வதிகா ச நித்தியகான்னு 2 பதங்களை போட்டு.
இப்படியாக ஈஸ்வரனை ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கு சம்வாதமாக நிறைய ஸ்மிருதிகள் இருக்குது. சரி, இப்போ அதனால் என்ன? கபில ஸ்மிருதி ஒரு ஸ்மிருதி, நீ காமிச்ச ஸ்மிருதிகளும் ஒரு ஸ்மிருதி. இது ஒரு தினுசா சொல்கிறது, அது ஒரு தினுசா சொல்கிறது. இது ஈஸ்வரனை காரணம்னு சொல்கிறது, அது பிரதானத்தை காரணம்னு சொல்கிறது. இப்போ ரெண்டுக்கும் விரோதம் வரைச்சா நாம் எப்படி தீர்மானம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் சொல்கிறார், வேதத்தை அனுசரித்து போகக்கூடிய ஸ்மிருதி பிரமாணம். இது பூர்வமீமாம்சா சாஸ்திரம் சொன்ன நியாயம். அப்போ மன்வாதி ஸ்மிருதிகள் ஈஸ்வரனை ஜகத்து காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மிருதிகள் உபனிஷத்தை அனுசரித்து சொன்னதாக இருக்கிறதுனாலே வேதத்தை மூலமாக கொண்டது, அது பிரமாணம். கபில ஸ்மிருதி இந்த விஷயத்தில் வேத மூலக்கமாக எடுத்துக்க முடியாது. வேதத்தில் சொன்னத்தை அது சொல்லலை, அதனால் வேத விருத்தமாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல விரோதேத்வனபேக்ஷம் சாத் அசதிஹ்யனுமானம் அப்படிங்கிற அந்த பூர்வமீமாம்சா நியாயம் கபில ஸ்மிருதியை பிரமாணம்னு ஏற்றுக்க முடியாதுன்னு தீர்மானம் பண்ணி கொடுக்குறது. இந்த விஷயத்தில் அது சரியில்லை. எதுலேருந்து ஜெகத்து வந்தது அப்படின்னு கேட்டால் பிரகிருதி அப்படின்னு சொல்லி கொடுக்குறதோ அது தப்புன்னு சொல்கிறது. ஆக இதுதான் இந்த அதிகரணத்தில் பண்ணின நிர்ணயம். கபிலர் சர்வஜனாக இருக்காருங்கிறத ஸ்ருதியே சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டான். சொல்லியிருக்கு. மனுவையும் அதே மாதிரி சொல்லியிருக்கே. மனு எது பேசினாலும் அது நமக்கு மருந்தாக இருக்கும்னு சொல்லியிருக்கே. எத்வை கிஞ்ச மனுரவத தத் பேஷஜம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறதே. மருந்து போல் அவ்வளோ ஹிதமானதாக இருக்கும் அப்படின்னு அதுவும் சொல்கிறதே. அப்போ மனு சொன்னது கேட்கக்கூடாதா? கபிலரை சர்வஜர்னு சொல்லியிருக்கேங்கிறதுக்காக அவர் சொன்னதை கேட்கணும்னு சொன்னால் மனு சொன்னதெல்லாம் நமக்கு ஹிதமானதுன்னு அதே வேதம் சொல்கிறதோ இல்லையோ? அப்போ இது ரெண்டும் சமமாக போச்சு. எப்படி தீர்மானம் பண்ணுறதுன்னா, மனு என்ன சொல்கிறார்? சர்வபூதேஷு சாத்மானம் சர்வபூதானி சாத்மனி சம்பஷ்யன் ஆத்மயாஜி வை ஸ்வராஜ்யம் அதிகச்சதி. அதாவது இங்கே ஸ்ருதியில் சொன்ன அதே விஷயம் சொல்கிறார். ஈஷாவாஸ்ய உபனிஷத்துலையும் இதே மாதிரி மந்திரம் இருக்குது. எத்தனை பிராணிகளோ இருக்காளோ அத்தனை பிராணிகளிடத்திலும் ஒரே ஆத்மாவை எவன் பார்க்கிறானோ, அத்தனை பிராணிகளிடத்திலையும் ஒரே ஆத்மா இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஆத்மா தான் அத்தனை பிராணிகளுக்கும் ஆதாரம்னு ஆகும். நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நிறைய புஷ்பங்கள் இருக்கே, மாலையாக கோக்கப்படுறதோ இல்லையோ? அப்போ கோக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நூல் தேவைப்படுறது, சூத்திரம். இந்த சூத்திரத்தை கொண்டு மாலை பண்ணுறான். அப்போ இந்த சூத்திரமானது அத்தனை புஷ்பங்கள்லையும் அனுசியூத்தமாக அதை கோத்து வைக்கிறது. புஷ்பத்தில் சூத்திரம் இருக்கா, சூத்திரத்தில் புஷ்பம் இருக்கா? இந்த நூலுக்கு புஷ்பம் ஆதாரமா இல்லை புஷ்பங்களுக்கு நூல் ஆதாரமா? நம்ம நேராக பார்த்தோன்னு சொன்னால் ஒவ்வொரு புஷ்பத்துலேயும் அந்த நூலுடைய ஒவ்வொரு பாகம் தெரியும், கட்டியிருக்கிறது தெரியும். புஷ்பத்தில் நூல் இருக்கிறதாக தெரியலாம், ஆனால் வாஸ்தவம் அப்படி இல்லை. ஒரே நூல் ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் தனித்தனி நூலாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்போ ஒவ்வொரு புஷ்பம் அந்த நூலுக்கு ஆதாரம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஒரே சூத்திரம் அத்தனை புஷ்பத்தையும் கோத்து இருக்கும்போது அந்த புஷ்பங்களுக்கு ஆதாரமாக இருக்குது அந்த நூலுன்னு சொல்லணும். மயி சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகணாக இவ. ஆக அந்த ரத்னங்களை கோத்து ஒரு மாலையாக பண்ணும்போது அந்த நூல் இருக்கே, அதுதான் அந்த மணிகளுக்கு ஆதாரமாக இருக்குது. சர்வபூதேஷு ஆத்மானம்னு சொல்கிறச்சே இவன் எங்கே பார்த்தாலும் அந்த ஆத்மா தெரியுறது, இதே ஆத்மா தெரியுறது அப்படின்னு பார்க்குறச்சே பூதங்களில் ஆத்மாத்வை பார்க்குறான். பார்த்து என்ன தீர்மானம் பண்ணுறான்? ஒரே ஆத்மா எல்லா இடத்துலையும் தெரிஞ்சதுனால தான் அந்த ஆத்மாவில் பூதங்களை பார்க்குறான். பூத்தானி சாத்மனி, ஆத்மா தான் அதிஷ்டானமாக இருக்குது. அத்தனை பூதங்களும் எத்தனை பிராணிகளை பார்க்குறோமோ எல்லாத்துக்கும் அது ஆதாரமாக இருக்குங்கிறது எவன் பார்க்கிறானோ சம்பஷ்யன், அவன் தான் ஆத்மயாஜி. இவன் ஏற்கனவே அங்கே ஆத்மயாஜிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஆத்ம ஜானின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா. ஆத்ம ஜானம் வரத்துக்கு முன்னாடி நிஷ்காமமாக கர்மயோக அனுஷ்டானம் பண்ணுறவனுக்கு பிருகதாரண்யகன் ஆத்மயாஜின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கு. தேவயாஜி ஆத்மயாஜி அப்படின்னு
ரெண்டு பேரும் என்ன பண்ணுறான்னா கர்மானுஷ்டானத்தை தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. தேவயாஜியும் அதே கர்மா தான் அனுஷ்டானம் பண்ணுறான், இவனும் அதே தான் பண்ணுறான். அப்போ ஏன் வித்தியாசம்? இவன் என்ன ஆத்மயாஜி, அவன் என்ன தேவயாஜி அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கறதுன்னு சொன்னால், தேவயாஜிங்கிற தேவதைகளை ஆராதிக்கிறது எதுக்காகன்னு கேட்டால் அது மூலமாக தனக்கு ஒரு லாபம் வரணும், பலம் வேணுங்கிறதுக்காக. தேவதானுகிரகம் பெற்று அது மூலமாக தனக்கு அபீஷ்டம் சித்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் அனுஷ்டானம் பண்ணுறானாம். ஆத்மயாஜி எதுக்காக அனுஷ்டானம் பண்ணுறான்னா, இதை அனுஷ்டானம் பண்ணினா என்னுடைய மனசு சுத்தமாகும், இதனால் இந்த தர்மானுஷ்டானத்தால் என்னுடைய மனசு சுத்தி அடையிறது, அதுக்காக அனுஷ்டானம் பண்ணுறீங்கன்னு அனுஷ்டானம் பண்ணுறானா. தேவதைகள் பிரீத்தி வரப்படாதுன்னு சொல்லலை, ஆனால் அதை உத்தேசியமாக வச்சுன்னு பண்ணலை. இதுதான் ஆத்மயாஜி. அங்கே அந்த மாதிரி பண்ணினவனுக்கு நிச்சயமாக ஆத்ம ஜானம் வரும். அப்படிங்கிறதுனால ஆத்மயாஜிங்கிற இந்த பதம் ஆத்ம ஜானியை குறிப்பிடுறது. ஆத்ம ஜானி தான் அத்தனை பிராணிகளிடத்திலையும் ஒரு ஆத்மாவை பார்க்க முடியும். அந்த ஆத்மா தான் அத்தனை பிராணிகளுக்கும் ஆதாரமாக இருப்பதையும் அவனால் தான் காண முடியும். அப்படி எவன் பார்க்கிறானோ அந்த ஆத்ம ஜானி ஸ்வராஜ்யம் அதிகச்சதி. ஸ்வராஜ்யம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சொர்க்கராஜ்யங்கிற அர்த்தம் இல்லை, மோக்ஷம்னு அர்த்தம். முக்தி அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ மோட்சத்துக்கு இந்த மாதிரி அவன் ஆத்ம ஜானத்தை அடையிறது தான் காரணம்னு இதுலேருந்து தெரியுது. அப்போ இதை பார்க்குறச்சே காப்பிலர் இதை ஒத்துக்கவே மாட்டார். இந்த மாதிரி பார்க்க முடியாது, இது தவறுன்னு சொல்கிறார். ஆக இந்த மாதிரி இருக்கும்போது உபனிஷத்துக்கு அனுகுணமாக சொன்ன மன்வாதி ஸ்மிருதிகளை பிரமாணமாகவும், உபனிஷத்துக்கு விரோதமாக சொன்ன கபிலர் சொன்ன ஸ்மிருதியை இந்த விஷயத்துக்கு அப்பிரமாணமாகவும் சொல்லணும். அப்பிரமாணம்னு சொல்லிட்டா விரோதம் போயிடும். யாரோ கேட்குறா, நீ அப்பிரமாணம் சொன்னாலும் விரோதம் இருக்குதானே இருக்குது இல்லையா? வேதம் சொன்னதுக்கு விரோதமாக தானே அவர் சொல்லியிருக்கார் கபிலர். அவர் அப்பிரமாணமாகவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் அப்பிரமாணமாக அவருடைய சொன்னது விரோதம் தானே, இது எப்படி விரோத பரிகாரமாச்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அப்போ விரோத பரிகாரம்னா என்னங்கிறத அதை கொஞ்சம் நாம் யோஜனை பண்ண வேண்டியிருக்கு. பிரமாண விரோத பரிகாரம்னு இதுக்கு நம்ம இங்கே அவிரோதாத்தியாயம்னு சொல்கிறோமோ, வேதாந்தார்த்த சமன்வயம் பண்ணப்பட்டதே இதுக்கு பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கிரந்தத்தோட விரோதம் வந்தால் அந்த விரோதத்தை பரிகாரம் பண்ணுறது எப்படி? அவிரோதம். பிரமாணேன சக விரோத பரிகார, அப்பிரமாணேன சக விரோத பரிகாரம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு பிராந்தன் எதிர்த்தா போல் இருக்கக்கூடிய கயத்தை பாம்புன்னு பார்த்துட்டு இருக்கான். அவன் என்ன சொல்லுவான்? அந்த பாம்புன்னு தான் சொல்லுவான். மற்றவாளுக்கு அது கயிறுன்னு தெரியுது. ரெண்டு விரோதம் இருக்கா இல்லையா? இவனுடைய திருஷ்டிக்கும் அவனுடைய திருஷ்டிக்கும் விரோதம் இருக்குது. இவன் பேசுகிறதும் அவன் பேசுகிறதும் விருத்தமாக தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். அவன் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டா போகிறோம், அதுக்கு மேலே விரோத பரிகாரம் பண்ணுறேன்னு நீ சொன்னதையும் சரி நான் சமன்வயம் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. தப்புன்னு சொல்லிட்டா போகிறோம், அதுக்கு மேலே விரோத பரிகாரம் ஒன்றும் வேண்டியதில்லை. அந்த விதத்தில் இந்த விஷயத்தில் கபிலர் சொன்னது தப்பு, அதை பிரமாணமாக அவர் சொன்னதை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாக்க விரோத பரிகாரம் தான் இது. பிரமாண விரோதம் இப்போ இல்லைன்னு ஆச்சு. கபிலர் சொன்னதை பிரமாணம்னு வச்சுண்டு விரோதம் கேட்கணும், அது பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்லி விரோதத்தை பரிகாரம் பண்ணுறது. இதுதான் அங்கே உள்ள விஷயம். இந்த மாதிரியாக ஸ்மிருத்தியனவகாச பிரசங்கங்கிறது ஒரு தோஷம் இல்லைன்னா. வாஸ்தவத்தில் இந்த இடத்துல சூத்திரக்காரர் என்ன சொல்லியிருக்கணும், சூத்திரம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கார். ஸ்மிருத்தியனவகாச தோஷப்பிரசங்க இது சேன்னா ஸ்ருதி விரோதாத் ஸ்ருதி விரோதாத் அப்படின்னு சொல்லணுமோனோ. ஸ்ருதிக்கு விரோதமாக இருக்கிறதுனால இந்த ஸ்மிருதியை பிரமாணமாக ஏற்றுக்க முடியாது, அதனால் ஸ்மிருதி விரோதம் இல்லை அப்படின்னா அவர் சொல்லணும். அப்படி சொல்லாமல் வேற ஒரு ஸ்மிருதிக்கு விரோதம் வந்துவிடுறது அப்படின்னு சொன்னார். அது என்ன காரணம்? நியாயமாக அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஸ்ருதிக்கு விரோதமாக இருக்குது, அதனால் இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லணுமே. ஆனால் இந்த ஆளுக்கு சொல்கிறச்ச ஸ்மிருத்தியந்தர விரோதத்தை காண்பித்து தான் பதில் சொல்லும்படியாக இருக்கான்.
இவன் கேள்வி கேட்குறவனை பார்த்து அவன் எப்படி புரிஞ்சுப்பனோ அதுக்கு தகுந்தா போல பதில் சொல்லும்படியாக இருக்குது. சிஷ்ய புத்தி அனுசாரேன அவன் என்ன பார்க்குறான்னா, ஸ்ருதியை அப்பிரமாணம்னு சொல்ல வரல, ஸ்மிருதியில் சொன்னபடி அதுக்கு அனுகூலமாக ஸ்ருதியுடைய அர்த்தத்தை நாம் கிரகிச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரான். எதுக்காக அப்படி வேணும்னா, அந்த ஸ்மிருதி விரோதம் வராமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னான். அப்போது சூத்திரக்காரர் சொல்கிறார், நீ கபில ஸ்மிருதி விரோதம் இல்லாமல் வேணும்னா நீ வேதத்துக்கு அர்த்தம் சொல்லப்படலாம். நீ அப்படி அர்த்தம் சொன்னேன்னா மன்வாதி ஸ்மிருதி விரோதம் வேதத்துக்கு வரத்தான் வரும். ஒரு ஸ்மிருதி விரோதத்தை நீ பரிகாரம் பண்ணினாலும் இன்னொரு ஸ்மிருதிக்கு விரோதமாகத்தான் இருக்க முடியும் அந்த வேதாந்தார்த்தம். அப்போ அப்படி தானே சொல்லியாகணும். அதனால் ஒரு ஸ்மிருதி விரோதத்துக்கு நீ பரிகாரம் பண்ண போனால் அந்நிய ஸ்மிருதி அனவகாச பிரசங்காத் விரோதம் வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார். ஆக எப்படி தீர்மானம் பண்ணுறது? எது வேதத்தை அனுசரித்து இருக்கோ வேத மூலகமான ஸ்மிருதி பிரமாணம், அதுக்கு விரோதமான ஸ்மிருதி அப்பிரமாணம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு அடுத்தது இன்னொன்று என்னன்னு கேட்டால், இந்த ஸ்மிருதியை நம்ப முடியாது, கபில ஸ்மிருதியை. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் இல்லை, அதில் சொன்ன பல தத்துவங்கள் வேதத்தில் இல்லை. இதரேஷாஞ்ச அனுபலப்தே, அவர் மகத்தத்துவம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். அகங்கார தத்துவம் மகத்தத்துவம்லாம் தனித்தனி தத்துவமாக சொல்கிறார் ஸ்மிருதிகாரர். அது நமக்கு வேதத்தில் கிடைக்கல. அந்த தத்துவத்தை பற்றி வேதம் சொல்லலை. அதுக்கு பதில் அந்த சப்தங்களை பிரயோகம் பண்ணியிருக்கு பல ஸ்மிருதிகளில். ஆனால் வேதத்தை அனுசரித்து பார்க்கும்போது அந்த அர்த்தம் இல்லை. இதுக்கு நான் ஒரு உதாரணம் காண்பிக்க முடியும். கட்டோபனிஷத்து இருக்குது. கட்டோபனிஷத்தில் மகதः பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷः பரஹா அப்படின்னு வாக்கியம் வரும். மகத்தை காட்டிலும் அவ்யக்தங்கிறது அதுக்கு காரணமாக இருக்குது, அதை விட உயர்ந்தது. அந்த அவ்யக்தத்தை காட்டிலும் புருஷா அப்படிங்கிறது ரொம்ப வசதி அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரிகிறது. இப்போ இந்த மகத்துங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், சாங்கியம் சொல்லுவான் நான் சொன்ன மகத்தத்துவம். அவ்யக்தங்கிறது என்னன்னு சொன்னால் நான் சொன்ன அந்த பிரதானம். புருஷகான்னு சொன்னால் ஆத்மா, சந்தேகம் இல்லை. ஆக இந்த விஷயங்கள் கட்டோபனிஷத்தில் இருக்குது, வேதத்திலே இருக்குது நான் சொன்ன விஷயத்தை அப்படின்னு கேட்பான். அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த கட்டோபனிஷத்து நீ சொன்ன தத்துவத்தை சொல்லலை. அந்த சப்தம் மகத்துன்னு இருக்கே தவிர நீ சொன்ன மகத்து அது நீ சொன்னதை தான் அது மகத் சப்தத்தினால் அங்கே சொல்லியிருக்குன்னு சொல்ல முடியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், அதுக்கு முன் வரியை பார்க்கணுமா. மகதः பரமவ்யக்தங்கிறதுக்கு முன்னாடி புத்தேர் ஆத்மா மகான் பரஹான்னு முன்னாடி வரும். மகான் ஆத்மா அப்படின்னு சொன்னதுனாலே இது மகத்தத்துவம் இல்லை, ஆத்மசப்தம் இருக்கிறதுனாலே. அப்போ இதை என்னென்னு அர்த்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், புத்தியிலேயே பெரிய புத்தி அப்படின்னு சொல்லணும். புத்தியில் பெரிய புத்தி சின்ன புத்தினா என்னதுன்னு கேட்டால், நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய புத்தியெல்லாம் வியஷ்டின்னு சொல்லுவோம். இந்த புத்தியை சாதாரணமாக புத்தி சப்தத்தினால சொல்லிட்டு, இந்த அத்தனை புத்தியும் சமஷ்டியாக எடுத்துட்டு இந்த ஹிரண்யகர்பருடைய புத்தியை சொல்லும்போது அதுதான் மகான் ஆத்மா. ஆத்மாங்கிற சப்தம் புத்தியை சொல்கிறது உண்டு, சரீரத்தை சொல்கிறது உண்டு. பல இடத்துல சரீரத்தை ஆத்மான்னு சொல்லியிருக்கு, ஆத்மாவையும் சொல்கிறது உண்டு. இந்த பல அர்த்தத்தில் இந்த ஆத்ம சப்த பிரயோகம் வருது. ஆக ஹிரண்யகர்ப புத்தி அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுண்டு இந்த மகத்கர சப்தத்தை சொல்லணும். நீ சொன்ன அந்த மகத்தத்துவங்கிறது புத்தி தத்துவத்தை காட்டிலும் வேறானது, அது புத்தி இல்லை. அதனால் அதை பற்றி இது சொல்லலை. அதே மாதிரி அவ்யக்தம் அப்படிங்கிற சப்தம் இருக்கே, இது அந்த கட்டோபனிஷத்தில் சரீரத்தை சொல்ல வந்த சப்தம், நீ சொன்ன பிரதானத்தை சொல்ல வந்த சப்தம் இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொடுத்தாச்சு. ஆகையால் நீ சொன்ன தத்துவங்கள்லாம் வேதத்தில் சொல்லப்படலை. மகத்வச்சன்னு ஒரு சூத்திரம் வேறு பண்ணியிருக்கார். மகத்தத்துவங்கிற சூத்திரக்காரே சொல்லியிருக்கார். மகத்துங்க தத்துவத்தை ஒன்று சொல்கிறான், ஆனால் அந்த மகத்தத்துவத்தை வேதத்தில் சொல்லலை. மகத் சப்தம் இருக்குது, ஆனால் அந்த தத்துவத்தை சொல்லலை.
அதே மாதிரி தான் நீ சொன்ன அவ்யக்தத்தை, அவ்யக்தங்கிற சப்தம் வேதம் சொல்லாது, வேதத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துலேயும் சூத்திரக்காரர் அசப்தம் அசப்தம் அப்படின்னு சொல்லி ஈக்ஷத்தையர் நாசப்தம்னு சொல்லி சாங்கியம் சொல்லக்கூடிய விஷயம் வேதத்தில் சொல்லாத, வேத சப்தம் சொல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். ஆக இப்படி இருக்கிறதுனால அதை பிரமாணமாகவே ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறார். இந்த ஸ்மிருத்தியதிகரணம் வாஸ்தவத்தில் கபிலஸ்மிருதிக்காக வந்ததே, இது வெறும் கபிலஸ்மிருதிக்காக மாத்திரம் இல்லை. கபிலர் சொன்ன சிருஷ்டி பிரக்கிரியையை அனுசரிக்கக்கூடிய யோக ஸ்மிருதி இருக்கே, அதுக்கும் சேர்ந்தது தான் இது. அதனால தான் ஏதேன யோக பிரத்யுக்தகான்னு சொல்லி யோக ஸ்மிருதியையும் இதே மாதிரி வேத விரோதமாக இருக்கிறதுனால அந்த அம்சத்தில் அப்பிரமாணம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். அப்பிரமாணம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டாக்க இதே தான் காரணம், இதே சிருஷ்டி பிரக்கிரியை அவனும் பிரதானத்தை காரணம் சொல்கிறான், மகத்தத்துவம் அது இது அங்கே சொன்னது எல்லாம் இதுலேயும் வருது. கொஞ்சம் அதிகப்படியாக ஈஸ்வரனை ஒத்துக்கிறாங்கிறது விசேஷம். ஈஸ்வரனை உபாசியமாக ஒத்துக்கிறோம். தியானம் பண்ணணும், தியானம் பண்ணுறதுக்கு ஈஸ்வரன் தேவை, பக்தி பண்ணுறதுக்கு ஈஸ்வரன் தேவை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனை ஒத்துக்கிறான். அதுதான் அங்கே உள்ள விசேஷம். அதனால் சிருஷ்டி பிரக்கிரியை, சிருஷ்டிக்கு எது காரணம் அப்படின்னு கேட்கும் விஷயத்தில் வேதாந்தம் சொன்னதுக்கு விரோதமாக எப்படி சாங்கிய ஸ்மிருதி இருக்கிறதுனால அது அப்பிரமாணம்னு சொன்னோமோ இதே மாதிரி தான் யோக ஸ்மிருதியும் இருக்குது. ஆக அதுவும் இந்த விஷயத்துக்கு அப்பிரமாணம்தான் அப்படின்னு சொல்லிட்டார். இது ஏதேன யோக பிரத்யுக்தா. இந்த ரெண்டு அதிகரணத்துக்கும் சேர்த்து அப்படின்னா சாங்கியம் சொன்னதை மொத்தமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா? யோகசாஸ்திரம் அப்பிரமாணம்னு சொல்லிட்டா அந்த புஸ்தகத்தை தொடவே கூடாது, அதில் ஒன்றும் பார்க்கப்படாது அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அப்பிரமாணமான புஸ்தகத்தை பார்த்து நம்ம ஏமாந்து போவோமா? போகக்கூடாது இல்லையா? அந்த புஸ்தகத்தையே தொடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. சாங்கியசாஸ்திரமும் நமக்கு வேண்டியது தான், அதே சமயத்தில் யோகசாஸ்திரமும் வேண்டியது தான். அதனுடைய பிராமாண்யாம்சம் இருக்குது. எந்த அம்சத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்கிறேன், இதை போட்டிருக்கார். இந்த ஆத்மஸ்வரூபத்தை கர்த்திருவம் இல்லாத சுத்த சைத்தன்யஸ்வரூபமாக நிரூபணம் பண்ணி கொடுக்கறது சாங்கிய சாஸ்திரம். அவன் என்ன பண்ணிவிட்டான்? புத்தி கர்த்திரி, ஆத்மா புஷ்கரபலாசவன் நிர்லேபா. ஆத்மாவில் எதுவும் ஒட்டுறது இல்லையா? தாமரை இலையில் எப்படி தண்ணி ஒட்டாதோ அது போல் ஆத்மாவில் தர்மாதர்மம் பிரபஞ்சம் ஒன்றும் ஒட்டாது. ஆக கர்த்திருவங்கள்லாம் கிடையவே கிடையாது ஆத்மாவுக்கு. புத்தி தான் வேலை செய்கிறது, ஆத்மா ஒன்றும் பண்ணலை. அது பார்த்துட்டு இருக்குது, சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்குது. ஆக அசங்கமாக ஆத்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணி கொடுத்தான். இந்த மாதிரி நிரூபணம் பண்ணினது வேதாந்தத்துக்கு அனுகூலம். ஆக இந்த அம்சத்தை நான் கண்டிக்க மாட்டேன். ஆத்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபத்தில் வேறு எதுவும் ஒட்டாது, அதில் எந்த ஒரு தர்மத்தையும் புதுசாக கொண்டு ஏற்றி விட முடியாது அப்படின்னு அவன் சொன்னான்னா அநாதே யாதிசயா சொன்னால் அந்த விஷயத்தை நம்ம எதுக்காக தப்புன்னு சொல்லணும்? அப்படி தானே வேதாந்தமே சொல்கிறது. ஆத்மஸ்வரூபத்தை அசங்கம்னு தானே சொல்கிறது. அதனால் இந்த விஷயத்தில் அது தப்பு கிடையாது. பகவத்கீதையில் இந்த இடத்துல வரல, இன்னொரு இடத்துல வருது. புரோச்சியத்தே குணசங்கியானே யதாவத் ஸ்ருணு தானியப்பின்னு 3 குணங்களுடைய காரியங்களெல்லாம் எடுத்து சொல்லிட்டு வர்றார். அப்படி சொல்லிட்டு வர இடத்துல பாஷ்யக்காரர் எழுதுகிறார், காபில சாஸ்திரங்கிறது நமக்கு ஆத்மா என்ன அத்வைத்தங்கிற விஷயத்தில் விரோதமாக இருக்கிறதுனால அப்பிரமாணம். ஆனால் அந்த 3 குணங்கள் இருக்கே அதனுடைய காரியங்களை பற்றி சொல்கிற விஷயத்தில் அது பிரமாணம்தான், அபியுக்தாகங்கிறார். சாங்கியசாஸ்திரக்காரால் கூட, சாங்கியசாஸ்திரத்தில் கூட குணங்களுடைய காரியம் என்ன, அது என்னென்ன வேலை செய்கிறது, சத்துவகுணத்தினால என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் நிரூபணம் பண்ணுற விஷயத்தில் அவள் சொன்னது பிரமாணம். அவள் ரொம்ப கெட்டிக்காரா அழகாக சொல்கிறான்னு. வேற ஒரு இடத்துல பாஷ்யக்காரால் என்ன சொல்கிறா, இந்த பாஷ்யமே இல்லை, சாபர பாஷ்யத்தில் கூட நம்ம பார்க்குறோம். ஆரிய மிலேச்ச அதிகரணம்னு வரும். அதில் ஆரியம் மிலேச்சத்தில் மிலேச்சான்னு சொன்னிட்டா உடனே அது தூக்கி எறிய வேண்டிய விஷயம். அவன் சொன்னது எதுவுமே நம்ம ஒத்துக்கக்கூடாதுங்கிறது இல்லை.
பக்ஷிணாம் பாலனே போஷணே ச அபியுக்தாக அபியுக்தராக மலேச்சாக அப்படின்னு. அவள் ஒரு சில விஷயத்தில் கெட்டிக்காரர்களாக இருக்கா. அந்த பட்சிகளெல்லாம் எப்படி காப்பாற்றினா, அதை எப்படி நம்ம வளர்க்கணும் அப்படின்லாம் கேட்டால் அவளுக்கு தெரியும், இவாளுக்கு தெரியாது அப்படின்ட்டான். ஆக அவள் ஒரு விதத்தில் நன்னாத்தான் நிரூபணம் பண்ணிகிட்டு இருக்கா. ஆக எந்த விஷயத்தில் விரோதம் வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த விஷயத்தில் பிரமாணத்தினுடைய பிரபல துர்பல பாவத்தை ஆலோசனை பண்ணி பிரபல பிரமாணம் துர்பல பிரமாணத்துக்கு பாதகம் அப்படின்னு சொல்லணுமே தவிர, சாதாரணமாக அந்த புஸ்தகம் தப்பு அப்படின்னு சொல்கிறதுங்கிறது இதனுடைய விஷயம் இல்லை, இந்த அதிகரணத்தினுடைய விஷயம் இல்லை. அதே மாதிரி யோகசாஸ்திரங்கிறது தொடவே கூடாதுங்கிறது இல்லை. ஏன்னா அதில் சொன்ன நிறைய விஷயங்கள் வேதாந்தத்துக்கு தேவைப்படுறது. மனசை ஏகாகிரப்படுத்த முடியாமல் அது அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால ஆத்மஸ்வரூபம் ஒழுங்காக புரிஞ்சிக்க முடியாத போகிறது. அப்போ அதை ஏகாகிரப்படுத்தி மற்ற விஷயங்கள்லேருந்து வியாவிருத்தி பண்ணுறதுக்கு சித்த விருத்தி நிரோதம் பண்ணக்கூடிய உபாயத்தை யோகசாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. அஷ்டாங்க யோகங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறது. அது சில பேருக்கு அது சௌரியமாக இருக்கும் சித்தத்தை நிரோதம் பண்ணுறதுக்கு. அப்போ அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாக்கா நமக்கே நஷ்டமாயிடுமே. அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. தான் யோகமிதி மன்யந்தே ஸ்திராம் இந்திரியதாரணாம் அப்பிரமத்தஸ்ததா பவதி. எப்போ ஸ்திரமாக மனசை வச்சுக்கிறானோ அப்போ இவன் ஏமாந்து போக மாட்டான். இவனுடைய மனசில் சாஞ்சல்யம் இருக்காது. விஷயத்தில் விஷயாபிமுகமாக இவனுடைய விருத்தி போகாது. ஸ்திரமாக இருக்கும் மனசு. இதுக்கெல்லாம் யோகசாஸ்திரம் தேவைப்படுறது. ஆக இந்த 2 அதிகரணத்தை பார்த்து இந்த 2 சாஸ்திரம் தப்பு படிக்கக்கூடாதுன்னுங்கிற நிர்ணயத்துக்கு நாம் வரக்கூடாது. இந்த 2 சாஸ்திரம் படிக்கணும். படித்து அதுலேருந்து நாம் எதை எடுத்துக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். எதை எடுத்துக்கணும் எதை விடணும் அப்படிங்கிற விஷயத்தில் விவேகத்தை அதை விவேகம் பண்ணி எந்த அம்சத்தை நாம் எடுத்துக்கணும் எந்த அம்சத்தை விடணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டார். அதை சொல்கிறேன் பாருங்க. ஏன து அம்சேன ந விருத்தியேதே தேன இஷ்டமேவ சாங்கிய யோகஸ்மிருத்தியோ சாவகாசத்துவம். வேதத்துக்கு விரோதம் இல்லாத அவள் பண்ணக்கூடிய நிரூபணம் இருக்கே அந்த விஷயத்தில் அதுக்கு பிராமாண்யம் இஷ்டம் அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். தத்யதா அசங்கோ ஹ்யயம் புருஷா இत्येवमादि ஸ்ருதி பிரசித்தமேவ புருஷஸ்ய விசுத்தத்வம் நிர்குண புருஷ நிரூபணேன சாங்கியரபியவகம்யதே. புருஷனை நிர்குணனாக நிரூபணம் பண்ணுறது சாங்கிய சாஸ்திரம். அது வேதத்துக்கு அனுகூலம். அவள் நிரூபணம் பண்ணுறது நமக்கு புரிய வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ததாச்ச யோகைரப்பி அத பரிவ்ராட் விவர்ணவாசா முண்டோ பரிகிரஹா இत्येवमादि ஸ்ருதி பிரசித்தமேவ நிவர்த்தினிஷ்டத்துவம் பிரவ்ரஜ்யாதி உபதேசேன அனுகம்யதே. யோகசாஸ்திரத்தில் பல சூத்திரங்கள்லாம் இருந்திருக்குன்னு தெரிகிறது. ஹைரண்ய கர்ப்ப யோகசாஸ்திரம்னு ஒன்று எடுத்து அதுலேருந்து சில சூத்திரங்கள்லாம் வேறு இருக்கிறார். நமக்கு இப்போ பிரசித்தமாக இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரங்கள் இருக்குது. ஆக அங்கே சந்நியாச நிரூபணங்கள்லாம் இருக்கான். அது மாத்திரமில்லை. அத தத்துவதர்சனாபியுபாயோ யோகா அப்படின்னு ஹைரண்ய கர்ப்ப யோகசாஸ்திரத்தில் உள்ள சூத்திரம். தத்துவதர்சனத்துக்கு உபாயமாக இந்த விஷயங்களை நான் யோகத்தை சொல்லிக் கொடுக்குறேன்னு தான் அங்கே ஆரம்பிக்கிறாங்க. ஆக இந்த விதத்தில் அந்த 2 ஸ்மிருதியும் எந்த அம்சத்தில் நம்ம ஏற்றுக்கணும் எந்த அம்சத்தை தியாகம் பண்ணணும் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணுறதுக்காக இது இந்த 2 ஸ்மிருதிக்காக மாத்திரமில்லை. இதை தவிர்த்து மற்ற தர்க்கசாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரம் மற்ற சாஸ்திரங்கள்லாம் இருக்கே அதுக்கும் இதே நியாயம்தான். அங்கேயும் எந்த அம்சம் விரோதமாக இருக்குமோ அதை எடுத்துக்க முடியாது. விரோதம் இல்லாத அம்சத்தை உபயோகப்படுத்திக்கணும்னு சொல்கிறோம். அதனால தான் வேதாந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பதவாக்கிய பிரமாணஜ்ஞேன ஆச்சாரியேன அப்படின்னு சொல்கிறார். பதம் வியாக்கரண சாஸ்திரம்,
வாக்கியம் பூர்வமீமாம்சா சாஸ்திரம், பிரமாணம் தர்க்கசாஸ்திரம். இந்த 3 தர்க்க சாஸ்திரமும் தெரிஞ்சவன் வேதாந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை ஆலோசனை பண்ண முடியும். யைரிமே குருபிः பூர்வம் பத வாக்கிய பிரமாணத்தா வியாக்கியாதாக சர்வ வேதாந்தாக அப்படின்னு சொல்கிறார். அப்போ வேதாந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறதுக்கு அந்த சாஸ்திரங்கள்லாம் தேவைப்படுறது அப்படிங்கிறத ஆச்சாரியால் ஒத்துக்கிறார். அப்படியானா அந்த சாஸ்திரங்களை மொத்தமாக அவள் சொன்னத்தை பிரமாணம்னு எடுத்துக்கலாமான்னு கேட்டால் விரோதம் வர இடத்துல தியாகம் பண்ணணும், அதை ஏற்றுக்கக்கூடாது. அதை எப்படி சொல்கிறாருன்னா, தானியப்பி தர்க்கோபபத்திபியாம் தத்துவஜானாய உபகுர்வந்தீதி சேத் உபகுர்வந்து நாமா. அவள் அவசியம் அந்த சாஸ்திரம் படித்து அது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய உபகாரத்தை வாங்கிக்க வேண்டியது. ஆனால் தத்துவஜானந்தூ வேதாந்த வாக்கியேபியா ஏவ பவதி. இதுதான் சித்தாந்தம். நாவேதவின் மனுதே தம் பிருஹந்தம் தன் உபனிஷதம் புருஷம் பிரிச்சாமி இத்தேவமாதி ஸ்ருதிப்ரா. தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபனிஷத்து ஒன்று தான் பிரமாணம் அப்படின்னு நிரூபணம் பண்ணினத்தினாலே தர்க்கசாஸ்திரம் மூலமாக நான் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு போகக்கூடாது. அதுதான் தாத்பரியமே தவிர அதெல்லாம் படிக்கக்கூடாதுங்கிற அபிப்பிராயம் இல்லை.